பெண்ணே உன்னை மறுமுறை பார்த்தால் லவ் யூ சொல்வாயா? பாவம் ஐயோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொள்வாயா? உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா? உயிரை திருகி கையில் தந்தா ஓகே என்று சொல்வாயா? ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டுகள் 100 உயிர் தரிப்பேன். இல்லை என்று சொல்லிவிட்டால் சொல்லின் முடிவில் உயிர் துறப்பேன். நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்து இன்னும் மீண்டும் காதலிப்பேன். நல்ல பாட்டு. 2 in 1 பொழுதன்னைக்கு நான் கேட்டேன். 2 in 1 தெரியுமா? டேப் ரெக்கார்டு. 2 in 1 ஏன் பேர் வந்துச்சுன்னா ரேடியோவும் அதிலே இருக்கும். கேசட் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம், ரேடியோவும் வச்சுக்கலாம். அதனால தான் அதுக்கு பேர் 2 in 1. இந்த தலைமுறைக்கு அதெல்லாம் பெரிய பரிச்சயம் இல்லை. அது நேற்று என் பொண்ணு பாடி அனுப்பவும் சரி நம்ம இதை வச்சு ஒரு பாட்டுக்கு ரியாக்ஷன் கொடுப்போன்னு வச்சேன். என்ன பண்ணுறது, ஆண் குரல்ன்றனால அது பார்க்குறக்கே கன்றாவியாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல. தூங்க போகிற நேரம் பார்த்தா சௌந்தர்யா பஞ்சாயத்து என்னமாவது ஒன்று மக்கள்கிட்ட தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எதுவுமே இது கிடையாது. ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி சௌந்தர்யா அவர்கள் போன ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கூட அவங்க சகோதரர் இறந்துட்டாங்க. அந்த செய்தியில் காட்டினாங்க அழகாக. அதாவது அந்த அம்மா அந்த ஹெலிகாப்டரில் ஏறுறதெல்லாம் காட்டினாங்க. அதுக்கப்புறமா அந்த விழுந்து நொறுங்கிறத காட்டினாங்க. அந்த செய்தியை நான் அப்போ சரியாக கவனிக்கலை. என்னென்ன நான் நினச்சிட்டேன்னா அவங்க ஏறிட்டு உட்காந்து மேலே போய் நான் கொஞ்ச நேரத்தில் விழுந்துருச்சு போல். அப்போ என்ன சொன்னாங்கன்னா அதிக எடை காரணமான்னு சொன்னாங்க. வெயிட் அந்த ஹெலிகாப்டருக்கு உரிய வெயிட்டை விட கொஞ்சம் கூட இருந்துச்சு, அதனால தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்று கூட தேடி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நம்பிக்கை இருக்க மாட்டேது. ஏதோ ஒரு விபத்தை தூக்கி இப்போ போட்டு விட்றாங்க. பார்க்க வைக்கணும்னு ஒரு ஐடியா தான் இருக்கே தவிர சரியான விஷயங்களை நம்ம கொடுக்க மாட்டுறாங்க, பொய்யான விஷயத்தை கொடுத்துட்றாங்க. அதனால் விட்டுட்டேன். எது எப்படியோங்க, இது ஒரு 4 நாளைக்கு போகும். சரிங்களா? அவ்வளோதான், நம்ம வேலையே அதுதான். வைரல் நியூஸ் தான்.